இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தக் லைஃப் படத்துடைய ட்ரெய்லர் வெளியாக இருக்குது. அதான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 3, 2, 1 செம்மையாக காட்டுறாங்க. தக் லைஃப் நீ என் உயிரை காப்பாத்துறவன், யமங்கிட்ட இருந்து என்ன மீட்டு எடுத்துவேன். அந்த எழுத்தையும் எந்த எழுத்தையும் ஒன்னா எழுதி வச்சுட்டான். இனிமே நீ நானும் ஒண்ணு, கடைசி வரைக்கும். நீ 18, 16 சரி கணக்குள்ள உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பாத்துக்குவான். அமரம் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்கா? எனக்கு எதுவும் சரியா படல, நீங்க இப்ப போக வேண்டாம். மேடம், I am your only Adam. அவர் நம்ம வீடு தேடி வராது, நாம தான் கையில் எடுத்துக்கணும். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. நீயா நானா? செம்ம பாட்டுங்க. இது செம்ம பாட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறது, இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே அப்படியே ஒரு ஃபீல் குட்டாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே பொறுமையாக நிதானமாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷனாக கொண்டு வருது. அதுக்கு முன்னே நம்ம எஸ்டிஆருக்கும் கமல் சாருக்கும் என்ன சம்மந்தம்னு தெரில. அவர் தான் வளர்க்குறாரு. சிம்பு சாரும் கமல் சாரும் அவங்களுடைய அந்த பாண்டிங்கு தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. செம்மையாக கட்டியிருக்காரு மணிரத்னம் சார். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கும்போது. அதாவது ஒரு அப்பா பையன்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. அப்போ ட்ரெய்லரை பார்க்கும்போது கொடுத்துது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு நெகட்டிவ் ஷேடாக கொண்டு வரும்போது நல்லாயிருக்கு. சிம்பு சார் ரொம்ப புதுசாக தெரிகிறாரு, கமல் சாரும் புதுசாக தெரிகிறாரு. எனக்கு அவங்களுடைய அந்த ஓப்பனிங்லேருந்து பேசுகிற விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. கமல் சாரும் அந்த சின்ன பையன் சிம்பு சார் காட்டுற விதம் சிம்பு சார் மாதிரியே இருக்கார் அந்த பையன். அதுக்கப்புறம் அவர் அப்படியே அவங்க 2 பேரும் அந்த பேசுகிற விதம் ஒரு அப்பா பையன் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் டைலாகும் வச்சுருக்காங்க. ஆனால் அப்படியே போக போக சரி அப்பா அப்படி தான் வளர்த்துருக்காருன்ற மாதிரி ட்ரெய்லரை பார்த்தா கடைசியில் அப்படியே மணிரத்னம் சார் மாற்றிட்டாரு போல். செம்மையாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் லாஸ்ட்டில் விண்வெளி நாயகான்னு முடியும் போது ரகுமான் சார் அந்த இடத்துல சம்பவம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். படமே ஏதோ ஒன்று பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபீல் கொடுக்குது. நல்லா இருக்குது படம் பார்க்கும்போது. ட்ரெய்லரை பார்க்கும்போது ஏதோ சம்திங் ஏதோ உள்ளே ஏதோ பண்ணுது. ஏதோ பண்ணியிருக்காங்க, உள்ளே ஏதோ பண்ணியிருக்காங்க. ஆனால் வெளியே காட்டல, ட்ரெய்லரில் காட்டல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றத ட்ரெய்லரில் காட்டல. ஆனால் ஏதோ பண்ணியிருக்காங்க. மணிரத்னம் சார் உள்ளே ஏதோ சம்பவம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்க அந்த 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 போர்ஷனை அவங்க கட் பண்ணியிருக்காங்க. அது காட்டவே இல்லை. இது ட்ரெய்லரை பாருங்கள். ட்ரெய்லர் இது தான். ஆனால் ட்ரெய்லருக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. அதாவது படத்துக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. ட்ரெய்லரில் அவங்க முழுசாக காட்டலன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் வைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்ப்போம். ஆனால் அவரையே ஒரு பழி வாங்குறாருன்ற மாதிரி காட்டுறாங்க ட்ரெய்லரை முடிக்கும் போது. சம்திங் ஏதோ ஒன்று இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அந்த பேரை வச்சு நாயகன் படம் ஞாபகம் வருது. அப்புறம் சக்கச்சி வந்த படம் ஞாபகம் வருது. அப்புறம் கடல் படம் கூட வந்துட்டு போச்சு. அந்த ஃபீலிங்காக இருக்குது. இது ஒரு மாதிரி நல்ல ஒரு பயங்கரமான ஒரு படமாக இருக்குதுன்னு தெரியுது. காட்டுற விதமே ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாருமே காட்டுற விதமாக இருக்கட்டும், கொஞ்சம் ஒவ்வொரு கட்டமாக காட்டுறாங்க. 3 விதமாக காட்டுறாங்க. முதல்ல அவர் சின்ன வயசுலேருந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வளர்க்குற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷன் பிளாக் வருது.
ட்ரெய்லர் ரொம்ப அழகாக மூவ் ஆகுது. சரியான படமாக இருக்கும்ன்றது நல்லா தெரியுது. எனக்கு எஸ்டிஆர் சாரோடைய லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் வந்து பழைய எஸ்டிஆர் சாரை பார்க்குற மாதிரியும் ஒரு ஃபீல் கிடச்சிது. இந்த பக்கம் நம்ம கமல் சார் பல கெட்டப்பில் பார்த்துருக்கோம். இந்த கெட்டப்பில் அவர் வந்து ஏதோ புதுசாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ட்ரெய்லர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. பிஜிஎம் வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் சொல்லவே தேவையில்ல. செம்மையாக போடக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட்டணியே மிகப்பெரிய ஒரு கூட்டணி தான். நம்ம மணிரத்னம் சாராக இருக்கட்டும், ரகுமான் சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், அப்புறம் எஸ்டிஆர் இவங்க 4 பேருமே ஒன்று சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு படத்தை கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது ட்ரெய்லரை பார்க்கும்போது. எனக்கு ட்ரெய்லரில் வர எல்லா போர்ஷனுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்டிஆர் அந்த டைலாக் வந்து ஒரு இதில் கூட பேசியிருப்பார். ட்ரெய்லர் லான்ச்சில் கூட அவர் பேசியிருப்பார். நல்லா இருந்தது. நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மணிரத்னம் சார் படங்கள்னாலே எப்படி இருக்குமோ அதே ஃபீல் தான் எனக்கு கிடைக்குது. அவருடைய படங்கள் எல்லாமே தான் எனக்கு ஞாபகம் வருது. நாயகன், சக்கச்சிவந்த வானம், கடல் இந்த மாதிரி. அவங்க ரகுமான் சாரும் மணிரத்னம் சாரும் கூட்டணியில் அமைந்த படங்கள் தான் ஞாபகம் வருது. நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதோ ஒன்று பெரிய சம்பவம் இருக்குது. அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ட்ரெய்லரை பார்க்கும்போது இவங்க ஏதோ உள்ளே மறைச்சிட்டு ட்ரெய்லர் வேறு மாதிரி காட்டியிருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ட்ரெய்லரை பார்க்கும்போது. நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். பாய்.